பாருங்க, ஏசாயா 55 அதிகாரம் 1 இப்படியாக 10 சொல்லுகிறது. ஏசாயா 55:10, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்துக்கு கொடுக்கிறது எப்படியோ. 11 அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் எப்படி அனுப்புகிறாராம். அதான் நூற்றுக்கு அதிபதி சொன்னார், ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க, என் வேலைக்காரன் குணமாகுவான். இங்க எங்க வீட்டுக்கு வர வேண்டாம், நீங்க அங்கிருந்து சொன்னீங்கன்னா போதும், அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அப்படிதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தையை நான் அனுப்புவேன், அது நான் விரும்பினதை செய்யும். அப்போ கர்த்தர் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில ஒரு வார்த்தை நம்ம குறித்து பேசினார் என்றால், ஒரு சுகத்துக்காக பேசினார் என்றால், விடுதலைக்காக பேசினார் என்றால், ரட்சிப்புக்காக பேசினார் என்றால், அது அப்படியே நடக்கும். அவர் நம்ம வார்த்தையை அனுப்பினார்னா நம்ம வாழ்க்கையில என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா, ஆமென். அதனால பாருங்க, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி எப்படி திரும்பாமல் அது ஒரு முறை பூமியில பட்டதுன்னா அது பூமியை நினைக்கணும். அல்லேலூயா, நினைக்கணும். அது அந்த வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது நம்ம நினைக்கப்படணும். அது நினைத்து முறை கிளம்புகிறதா. அந்த வார்த்தை அப்படிப்பட்ட சக்தி உள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை. விசுவாசத்தோடு அதை கேட்கும் பொழுது அந்த வார்த்தை நம்ம நினைக்கணும். நமக்குள்ளே போய் அது என்ன பண்ணும், ஒரு வளர்ச்சியை உண்டு பண்ணணும். முளை கிளம்புமா. அந்த வானத்திலிருந்து மழை வரும் பொழுது அதை எப்படி பூமியை நனைத்து ஆகாரத்தை கொடுத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது என்று நம்ம பார்க்கிறோமோ, அதே போல வசனம் இருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் ஆண்டவராக இயேசு சொன்னார். புரியுதுங்களா? இந்த கல்லை அப்பமாக்கு என்று சொல்லும் பொழுது மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். அல்லேலூயா. அப்பத்தினால் இந்த சரீரம் பிழைக்கும், தேவனுடைய வார்த்தையினால் நம்முடைய ஆவி பிழைக்கும். அவன் எல்லா சூழ்நிலையிலும் கல்லை போல இருப்பான். அதனால நம்ம வார்த்தை நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது, பேசும் பொழுது, கேட்கும் பொழுது, படிக்கும் பொழுது தேவ வார்த்தையை அது நினைக்கணும். ஏதாவது ஒன்று செய்யணும். அது நினைக்குமா பூமியை, அது மழை அது ஆகாரத்தை கொடுக்குமா, விளையுமா, முளைக்குமா. அப்படி நமக்குள்ளே ஒரு முளைப்பு வரணும், நமக்குள்ளே ஒரு மாறுதல் வரணும். வசனத்தை கேட்கும் போது என்னோடு தான் ஆண்டவர் பேசுகிறார் என்கிற, ஏன்னா கர்த்தர் பேசுகிறார். வார்த்தை கர்த்தராய் இருந்தது, தேவனாய் இருந்தது. நமக்குள்ளே ஒரு மாறுதல் வர வேண்டும். God bless you.